2 தீமோத்தேயு 4. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னுடனே இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். திகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தக சுருளையும் விசேஷமாய் தோற்பு சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணனாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விதை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருடைய சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரிஸ்காலும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்துவிட்டான். துரோபிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐபோலுக்கும் புதேஞ்சும் லீனுவும் களவுதியாலும் மற்றெல்லாரும் சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்படி ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்கள் உம்மை அறிகிற அறிவிலே பலப்படும்படியாக கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக இனி வரப்போகிற சந்ததியாருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் தியானித்து ஆண்டவரே இதுக்கு உணர்வுள்ள பிள்ளைகளாய் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாதாவின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சோர்விலிருந்து கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன், அநேக தடுமாற்றங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். வீண் பயங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் எங்களை நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பெரியோர் முதல் சிறியோர் வரை அடவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்பும். இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர், உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்படுகிற தயவுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும், ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.